வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவருள் துணை புரியட்டும். ஜனவரி 13. அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். காற்று மாசு அடையாமல் போகி பண்டிகை அனைவரும் நன்றாக கொண்டாடுவோம். சிந்தனை: குடும்ப அமைதியே ஞானத்திற்கு வழி. நான் ஆன்மீக பாதையில் செல்கின்றேன், மற்றவர்கள் அவரவர் பாதையில் செல்வார்கள். ஏன் நம் குடும்பத்தில் கூட ஒருவர் ஆன்மீக பாதையில் செல்வார்கள். மற்றவர்களின் வழியால் நம் ஆன்மீக பாதை பாதிக்கப்படக்கூடாது. எல்லோருக்கும் ஒத்ததாக நாம் ஆன்மீக பாதையை அமைத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நம் ஆன்மீக பாதையில் கெடாமல் இருக்க வேண்டும். சாமிஜி அவர்கள் மனவளக்கலையை வகுத்த போது அமைதியான குடும்பத்தை வைத்துத்தான் தொடங்கினார். குடும்ப அமைதியில் இருந்து சமுதாய அமைதி விரிவாக வர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் சாமிஜி இந்த மனவளக்கலையை வகுத்தார். உலகம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் மனிதன் சமுதாயத்தில் அமைதி இருக்க வேண்டும். தன்னிலையை அறிய வேண்டும். நீங்களும் தன்னிலையை அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தன்னிலையை மட்டும் அறிந்திருந்தால் போதாது, அது வாழ்க்கையில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் அமைதி இருக்கிறதா, பிரச்சனை இருக்கிறதா என்று யோசிங்கள். என்னுடைய குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருக்கிறது, அது சிறியதாக இருக்கும். மற்றவர்கள் குடும்பத்தில் அதே பிரச்சனை பெரியதாகவும் இருக்கும். யார் ஒருவர் பிணக்கில்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்தான் ஞானி. ஒருவர் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க வேண்டும் என்றால் கருவி இருக்கும் என்றால் அதுவே அவர்களின் குடும்ப அமைதிதான் காரணம். சாமிஜி அவர்கள் குடும்ப அமைதியே ஞானத்திற்கு வழி என்று வகுக்கிறார். அனைவருக்கும் இனிய போகி திருநாள் வாழ்த்துக்கள். மீண்டும் கூறுகிறேன், காற்று மாசடையாமல் போகி பண்டிகையை கொண்டாடுகிறோம். வாழ்க வளமுடன்.